ஆபாசமாக பேசுறது ஒரு விஷயம் இருக்குது சார், தனிநபர் தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார். அது எப்படி சார் திமுக வந்து அங்கீகரிக்கிறாங்க? இப்போ இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிற விஷயங்கள்ல வந்து இப்போ என்னையே சொல்லுங்களேன், நான் என்ன ஆபாசமாக பேசுகிறேன்? நீ ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தான் அவடை கப்பால் அவன் ஓத்தாங்க அம்மானு பேசுகிறான், அப்படியே பேசுகிறேன் நான். சார் அதை விட மோசமெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க. பைக் அடியில் எப்படி காத்தடிக்கும்? இவன் திருமணம் ஒன்று அந்த தக்கெல்லாம் இவன் சூத்தில் அடிக்கிறான். தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் பாலிடிக்ஸில். ஓத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை என்ன கத்துச்சாடா? என்ன எப்படி பேசணும்னு சொல்றது நீ யார்? ஓய் நீ என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது. அப்புறம் எங்க நாங்கள் போய் சாதி பார்க்குறோம் பார்க்குறோன்னா அது எப்படி பார்க்க முடியும்? மகளிருக்கு 1000 ரூபான்னு சொன்னோமா, மகளிருக்கு கொடுக்குறோமா? அதுவே நிறைய பேருக்கு வரல சார். அதை தாங்க சொல்கிறோம். வராதவங்களுக்கு இப்போ திருப்பி அப்ளிகேஷன் வேணால் எலெக்ஷன் வருதுன்றீங்களா? ஆமாம் சார், 4 வருஷமா பண்ணாத ஒரு விஷயத்த நீங்கள் வந்து இப்போ கிட்டக்க பண்ணா என்ன சார்? அது எலெக்ஷனுக்காக தானே சார் சொல்ல முடியும். நிறைய மதுபானங்களை வச்சிருக்கிறது வந்து திமுகவினுடைய எம்பிக்கள் சார். புளிச்சு போன கதைங்க, அதை விடுங்க. யாரு சார் அப்ப நீங்க மது ஒழிப்ப மது விலக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு உங்க ஆளுங்களே அதை வச்சிருக்காங்க. எங்க ஆளுங்க வைக்கல, ஏடிஎம் ஆளுங்க வைக்கல, யாரும் வைக்கவே சார். அது வேணான்றது சார், மக்கள் உங்களுக்கு வாக்கு 4 வருஷம் ஆகுது சார் ஆட்சிக்கு வந்து. ஆமாங்க, இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் சார் எடுத்துக்குவோம்? ஒருவேளை அடுத்த வருஷமும் நம்ம தான் வருவோம், அதனால வந்து அப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு டவுட்டா இருக்குது. வந்து நாங்க நீட் தேர்வு ரத்து அப்படின்றது தான் சார் துணை முதல்வர் சொல்லியிருக்காரு. நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு சார். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எல்லாமே அவங்க பண்ணாங்க அவங்க வேணான்றது தான் சார் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள். அப்ப திரும்ப நீங்க அதையே பண்ணி அவங்க பண்ணாங்கன்னு சொல்றது. கேள்வி எங்கிருந்து எந்த திசையில இருந்து எப்படி வருதோ அப்படிதாங்க வர முடியும் சார். இதுதான் திராவிட மாடல் சொல்லி கொடுக்குறாரு சார். சமூக நீதி பேசுற திமுக, பெரியாரை ஃபாலோ பண்ற திமுக, ஐஎஸ்எஸ் ஆதி பார்த்து ஒரு வேட்பாளர் நிறுத்தணும். எங்க பாத்தீங்கன்னாலும் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த எந்த கட்சி ஒன்றா எடுத்து பாருங்க, அந்த கட்சி காணாம போயிடும். திமுகவும் ஒரு காலத்துல வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க சார். ராமர் கோயில் கட்ட விட்டோமா, ஆர்டிகல் 370 நீக்க விட்டோமா, புது சிவில் சட்டம் எத்தனை வர விட்டோமா, இதை பற்றிலாம் பேசினா நாங்கள் இருக்க முடியாது. விஜய் பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் தானே, அந்த போலீஸ் என்ன முட்டைக்கு மயிரா பிடிக்குதுன்னு கேட்டேன். ஒரு போலீஸு நான் அத்தனை வழக்கு போட்டேன், இத்தனை வழக்கு போட்டேன், அப்போ 20,000 புக்கு படித்தேன்னு கதை சொல்கிறவருக்கு 6,000 கோடி எத்தனை ஃப்ளைட்டில் போக முடியாதுன்னு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கடைநிலை தொண்டன் கூட அதிமுகவில் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, திமுக ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவரை மாதிரி முதலமைச்சர் ஆகணும்னா செத்து போயிடுவேன். அவரை மாதிரி அவர் எப்படி ஆனாரோ அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா விஷத்துண்டு செத்துருவனை தவிர அந்த பதவியை ஏற்றுக்கணும். நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜய் பற்றி தரைக்குறவாக பேசிகிட்டு இருக்காரு. ஏற மேடைகள் எல்லாமே பேசிட்டு வர்றாரு சார். இது எல்லாமே வந்து திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்த அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது சார். வெயிட்டாக பேமெண்ட் வாங்கிட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதோட உண்மை நிலவரம் என்ன சார்? யார் சொல்கிறாங்க? பொதுமக்களே குற்றம் சாட்டுறாங்க சார். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்பப்போ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. இவரை சந்திச்சுட்டு வந்த அப்புறம் தான் வந்து ஏற எல்லா மேடைகளுமே விஜய் வந்து தாக்கி பேசிட்டு இருக்காரு சார். என்ன சொன்னீங்க? அப்பப்போ தாக்கி பேசிட்டு இருந்தார் சார். பட் இந்த அளவுக்கு வந்து ஃபயரா தாக்கல சார். ஏற எல்லா மேடைகளுமே வந்து திமுக காசு வாங்கியிருப்பாரு. இல்ல அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். அது உண்மையா இல்லையான்றது நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறேன். விஜய் பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு நிறைய பேர் அது சொல்றாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதுவுமே சொல்லப்படுது சார். இந்த ஒரு விஷயத்துல வந்து அவர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். சொல்றாங்க, பேசுறாங்க. அந்த யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. சீமானுக்கிட்ட வந்து காசு கொடுத்து தான் விஜயை பேச வைக்கணுன்ற அவசியம் திமுகவுக்கு கிடையாது. திமுகவில் 410 பேச்சாளர். இப்போ எங்கள் சின்னவர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அவர் நாடு முழுக்க பேச்சாளர் பயிற்சி பாசறை வச்சு 188 இளம் பேச்சாளர்களை கொடுத்துருக்காரு. அதனால் பஞ்சமாக யாருன்னா இருந்தால், பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு பணம் கொடுத்து பேச வச்சான்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு நியாயம் இருக்கும். திமுகவில் என்றைக்குமே யாருக்கிட்டேயும் காசு கொடுத்து பேச வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை.
இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அது இப்போ ஆபாசமா பேசுறது ஒரு விஷயம் இருக்கு சார். தனிநபர் தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சார். அது எப்படி சார் திமுக வந்து அங்கீகரிக்கிறாங்க? என்ன இப்ப இந்த மாதிரி ஆபாசமா பேசுற விஷயங்கள்ல வந்து இப்போ என்னையே சொல்லுங்களேன், நான் என்ன ஆபாசமா பேசுறேன்? சார் நீங்க பேசின பல வீடியோக்கள் நாங்க வந்து பார்த்துருக்கோம் சார். ஆபாசம் எது உரிமையில திட்டுற விஷயங்கள்லாம் நாங்க வந்து பார்த்துருக்கோம். அதாங்க ஒரு போர்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு போர்னு வந்துச்சுன்னா போர் முறையை எதிரி கடைபிடிச்சா அந்த முறையை நம்மளும் கடைபிடிக்கலாம். வரம்பு மீறி அவங்க பேசுனா எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதை விட வலிமையான ஆயுதம் எடுக்கிறவன் தான் உண்மையான போர் வீரன். சார் ஒரு குற்றச்சாட்டு கொள்கை ரீதியா வந்து முதலாம், சித்தாந்த ரீதியா முதலாம் சார். பட் வந்து தனிநபர் தாக்குதல் அப்படின்றது வந்து எந்த விதத்துல ஏற்படுது சார்? இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை வாடா போடான்னு பேசியிருக்காரு. இது எங்கே போய் கேட்பீங்க சார்? அதுதான் சார் மற்ற கட்சி பண்ணுறாங்கன்றதுக்காக திமுகவும் அதே பண்ணலாமா சார்? பண்ணலாம் இல்லைங்க, பண்ணலாம் இல்லை. அப்புறம் வழி எப்படி தான் வரும்? சீமான் அவர்கள் குறித்து பேசியிருக்கீங்க, நீங்க விஜய் அவர்கள் குறித்து பேசியிருக்கீங்க, எல்லாரும் குறித்துமே வந்து ஆபாசமான விஷயங்களை பேசியிருக்கீங்க. மறுபடியும் ஆவேசமா பேசணும்னு சொல்லுங்க. சார் பெண்கள் கொச்சைப்படுத்துற மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து பேசிருக்கீங்க சார். ஒரு கூட்டத்திலயுமே வந்து பேசிட்டு தான் சார் என்ன சொல்லுங்கன்றேன். நீங்க சொல்லுங்க, ஆபாசன்றதுக்கு அர்த்தம் என்ன முதல்ல சொல்லுங்க. உங்க பாடியில ஆபாசம்னா என்ன அர்த்தம் அது சொல்லுங்க. இவனு பேசுறான், சட்டையை கிழிச்சுன்னு போவோம் பாரு உனக்கு ஒரு நாள்ன்றான். ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுற பேச்சா? ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதுக்கு பதிலடியா தான் நீங்க சொல்ற விஷயங்களா சார்? பதிலடியாவோ இதுலடியாவோ எந்த நான் எதை சொல்லியிருந்தாலும் யார் என்ன சொல்கிறாங்களோ என்னோட மொழியில் நான் வடசென்னையிலேயே பிறந்து வடசென்னையிலேயே வாழறேன். புரியுதுங்களா? என் மக்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஆபாசம்னு அடையாளம் படுத்துனீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை சார். அதை எவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க சார்? வட சென்னை மக்கள் மட்டும் அதை பார்க்கறது இல்லையே சார். நான் வடசென்னையில் பேசும்போது தான் அப்படி பேசுவேன். உங்களுடைய பல பேட்டிகள் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வேறு இருக்காங்க சார். உங்களுக்கு நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. அதனால தான் சொல்ல பெண்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அருவருப்பாக இருக்காதா சார்? பொண்டாட்டி நாம்பளியா கட்டிங்கிறேன், நான் பெற்றது 2 பொண்ணு தான், தெரியுமா உங்களுக்கு? அதுதான் சார் இப்போ நீங்க பேசுற கேள்வி எங்கேருந்து எந்த திசையிலேருந்து எப்படி வருதோ அப்படி தாங்க வர முடியும் சார். இதுதான் திராவிட மாடல் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. அண்ணாமலை சொன்னார், சிங்கப்பூருக்கு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக தொழில் முதலீடுகள் ஒப்பனார் 6000 கோடி எதுவுமே அங்கே பதுக்கிட்டாருன்னாரு. அங்கே பதுக்கிட்டாரு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயன்றது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு நார்மலான ஒரு இது தானே சார்? அந்த வார்த்தை தானே சார்? நீங்க சொல்றது நார்மலான வார்த்தைகள் இல்லை சார். அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். 6000 கோடி எடுத்துன்னு வீட்டிலேருந்து போகலாம், ஏரோட்ரம் வாசல் வரைக்கும் போகலாம். அது உள்ளே யார் போலீஸ் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் தானே. அந்த போலீஸ் என்ன முட்டைக்கு மயிரா பிடிங்குதுன்னு கேட்டேன். என்ன தப்பு? அதுதான் சார், இந்த மாதிரியான சில வார்த்தைகள் தான் அவங்க சொல்றாங்களே தவிர சார் இல்லைங்க. எதிரி என்னவோ அவனுக்கு எங்கே அடித்தா எப்படி அடித்தா வலிக்கும் அப்படி தாங்க அடிப்பேன் நான். அதுதான் சார். இதுதான் வந்து கலைஞரோ அண்ணாவோ பெரியாரோ இல்லை வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோ சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சார். இல்லைங்க, இதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. எறும்பு கடிக்குதுன்னா அந்த நேரத்தில் அப்பவே அடிக்கணும். அதை பிடிச்சி தூர போடுவீங்களா? ஒரு தனிநபர் தாக்குதல், அவங்கள பத்தின விஷயங்களை வந்து பேசுறது வந்து எப்படி சார் ஏற்படுது? அவங்க யாருமே தனிநபர் தாக்குதல் பண்ணி சார் அரசின் மீதான குற்றச்சாட்டுகள் தான் சார் சொல்றாங்க. அது நீங்க குற்றச்சாட்டு விமர்சன ரீதியாக சார் நீங்க எதிர்கொள்ளணும். ஆனா அதை நீங்க தனிநபர் தாக்குதல் தான் சார் தொடுக்கிறீங்க. பண்ணவே மாட்டேன். யாரையுமே சும்மா கடகரன்னு போய் பேசுறதுக்கு நான் பைத்தியமா சார்? அவங்க ஆட்சி மீது ஒரு குறை சொல்றாங்க சார். ஆட்சி மீது சில குற்றச்சாட்டுகளை ஒரு 19 வருஷம் போலீஸா இருந்த முட்டாளா சார் ஒரு கட்சி தலைவரா அவர் வந்து பேசுறாரு சார். ஒரு எதிர்கட்சியா அப்போ அவருக்கு போய் சொல்லுங்க, நீங்க வந்து இது மாதிரி அறிவில்லாத குற்றச்சாட்டு சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க. அங்க சொன்னீங்கன்னா அது நியாயம். ஒரு போலீஸு நான் அத்தனை வழக்கு போட்டேன் இத்தனை வழக்கு போட்டேன் அப்போ 20,000 புக்கு படித்தேன்னு கதை சொல்கிறவருக்கு 6000 கோடி எத்தனை ஃப்ளைட்டில் போக முடியாதுன்னு தெரியாதா? மத்திய சர்க்காருன்னா சும்மா விட்டுருமா? அது அனாவசிய குற்றச்சாட்டு தானே, அநாகரிக குற்றச்சாட்டு தானே. அப்புறம் அதுக்கு பதில் எப்படி சொல்லுவாங்க? அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஒரு அநாகரிக குற்றச்சாட்டு அப்படி கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை சார்? அது என்ன எப்படி பேசணும்னு சொல்கிறது நீங்கள் யார் சார்? மக்கள் சொல்கிறாங்க சார். மக்கள் யாரும் அவர் பேசுறது வந்து எங்களுக்கு வந்து கேட்கறதுக்கே கூச்சமாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள். நீங்கள் பேச வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸே படிங்க சார். அதுலேயே நிறைய பேர் அப்படி தான் சார் சொல்லியிருக்காங்க.
1000 கமெண்ட்ஸ் இருந்தால் அதில் 4 பேர் சொல்லியிருப்பான் அவன் பிஜேபிக்காரனா இருப்பான், அதிமுககாரனா சார் யார் இருந்தாலும் பிஜேபி, யார் இருந்தாலும் அதிமுக எப்படி சார் பொதுமக்கள் பாருங்க. பொதுமக்களா வந்து சொல்லுவாங்க சார். பாராட்டி பேசுற கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டீங்க, அதை பார்க்க மாட்டீங்க சார். அதுவும் இருக்கு சார். பட் பெரும்பாலான மக்கள், குழந்தைகள், பெண்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெரும்பாலான கமெண்ட்ஸ் என்ன வாழ்த்தி இருக்கும். எப்படி சார் அப்படி பேசுறது? அப்படின்னா எப்படி ஆபாசமா பேசுறது? ஆபாசம். மறுபடியும் நீங்க அதுக்கு ஆபாசம் பேர் வச்சா நான் என்னங்க பண்ண முடியும்? நான் ஆவேசமா பேசுறேன், ஆபாசமா பேசுறேன். அதுக்கு பேர் ஆபாசம் இல்லாம என்ன சார்? இல்லையே. ஒருத்தர் வந்து கொச்சைப்படுத்தி, அதாவது கேட்க முடியாத வார்த்தைகளை வந்து சொல்றதுன்றது எப்படி சார்? அவன் ஓத்தாங்கம்மான்னு பேசுறான், அப்படியே பேசுறேன் நானு சார். அதை விட மோசமெல்லாம் நீங்க பேசுறீங்க. இல்ல இல்ல, பல காணொளிகள் இப்பவுமே சமூக வலைதளங்கள்ல இருக்கு சார். இருக்குது, நீங்க பாருங்க. சொன்ன கேள்விக்கு பதில் தான் இருக்குமே தவிர என்னோட பதில்ல அதே மாதிரி நான் குறிப்பு வச்சுக்கிட்டோ, நான் பெரிய புலவன் அண்ணாமலை மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். அண்ணாமலை இப்ப பாஜக தலைவரும் கிடையாது சார். இல்ல தலைவரா இல்லைன்னாலும் முந்திரி கொட்டை முந்தி தானே வந்துட்டு இருக்குது. இப்போ முந்திரி கொட்டை முந்தி குப்பில தூக்கி போட்டாலும் கிளம்பி வருது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அண்ட் வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பல வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சார். குறிப்பாக வந்து நீட் விலக்கு அப்படின்னு சொன்னாங்க, கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, இப்போ துப்புரவு பணியாளர்களுக்கான பணி நிரந்தரம், இப்படி பல இது வந்து அவங்க பண்ணவே இல்லை. மகளிர் உரிமை தொகை குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து கொடுப்போம் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் தகுதி உள்ளவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. இப்போது எலெக்ஷன் வர டைமில் வந்து இப்போது எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ட்டு முகாம்லாம் வச்சு அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இது எப்படி சார் எலெக்ஷனுக்காக பண்ணப்படுற ஒரு ஸ்ட்ராட்டஜி? அது இப்போ கொடுக்கக்கூடாதுன்றீங்களா? அப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சார் வந்திருந்து 4 வருஷம் கழிச்சு கொடுத்தா என்ன சார்? தேர்தலுக்கான தானே சார் சொல்ல முடியும். அதுதாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஐடி கட்டுறாங்க, அவங்களுக்கு இப்பவும் கொடுக்க போகிறது இல்லை சார். பல நடுத்தர குடும்பங்களுக்கே வரல சார். அதான் வராதவங்களுக்கு தான் நாங்கள் திருப்பி வாங்கி கொடுக்குறோம். எலெக்ஷன் வர டைம்ல தானே சார். 4.5 வருஷமா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் இப்போ நான் இதுக்கு பதில் சொன்னேன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஆபாசமாக பேசுகிறேன்னு. அது எப்படி சார்? நியாயமான ஒரு மக்கள் வைக்கக்கூடிய ஒரு நியாயமான குற்றச்சாட்டு, புரியுற மாதிரி பதில் சொன்னோம்னா அப்படிதான் சொல்லணும், வேற வழி. நியாயமான ஒரு குற்றச்சாட்டு தானே சார். இது எலெக்ஷனா வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க, போறாங்க, வராங்க இல்லைங்க. கொடுக்கணுமா வேணாவா? கொடுக்கணும் சார். ஆட்சிக்கு வந்த முதல் வருடமே எல்லாருக்கும், ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்துல எல்லாருக்கும் கொடுத்துருந்தா அந்த பிரச்சனையே இல்லை சார். அப்போ வந்து தகுதி உள்ளவர்கள் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியாவை கொண்டு வரீங்க. பட் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கும்போது எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ தேர்தல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து தகுதி உள்ளவர்னு அப்படி மாத்துறீங்க. அது எப்படி சார் ஏற்புடையதா இருக்கும்? எல்லாருக்கும் சொல்லி தான் வந்து இப்போ கேட்குறேன் இல்லைங்க, நான் கேட்குறேன், ஐடி கட்டுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார். கரெக்டா? அது முன்னாடியே தெரியல சார். இப்போ வாக்குறுதி கொடுக்கும்போது தகுதியானவர்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல சார். மகளிருக்கு 1000 ரூபான்னு சொன்னாங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் சார். அப்போ எல்லா மகளிரும் தானே சார் அதில் வரும்? ஏங்க என்னங்க இப்படி கேட்டா எப்படிங்க அது சார்? இப்போ ஒரு வருமான வரி கட்டுறவனுக்கு 1000 ரூபாய் தருவாங்களா? அப்போ அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல சார். தேர்தல் வாக்குறுதிக்கு முன்னாடியே வந்து வருமான நாங்கள் வந்து தகுதி வச்சிருக்கோம், அந்த தகுதி கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை சார்? மகளிருக்கு 1000 ரூபான்னு சொன்னோமா, மகளிருக்கு கொடுக்குறோமா? அதுவே நிறைய பேருக்கு வரல சார். அதுதாங்க சொல்கிறோம். வராதவங்களுக்கு இப்போ திருப்பி அப்ளிகேஷன் வாங்க எலெக்ஷன் வருதுன்றீங்களே. ஆமாம் சார். 4 வருஷமா பண்ணாத ஒரு விஷயத்த நீங்கள் வந்து இப்போ கிட்டக்க பண்ணா என்ன சார்? அது எலெக்ஷனுக்காக தானே சார் சொல்ல முடியும். நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. 4 வருஷமா நிறைய பேர் வந்து கேட்டுட்டாங்க. நிறைய பேர் வந்து நிறைய மீடியாக்கெல்லாம் பேசி எங்களுக்குலாம் வரவே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டாலின் ஏமாத்திட்டாருன்னு கூட சில பேர்லாம் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க சார். இதனால எலெக்ஷன் இன்னும் 1 வருஷம் கூட இல்லை சார். அப்படி இருக்கும்போது திரும்ப நாங்கள் வந்து முகாம் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எலெக்ஷனுக்காக இல்லாமல் வேறு என்ன சார்? அதான் அப்படியே வச்சுங்க, அப்படியே வச்சுங்க. அதாவது கொடுக்கணுமா வேணாம், அதான் கேள்வி. கொடுக்கணும் சார். நீங்கள் அதான் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. பின்ன அதான் கொடுக்குறோம். அதே மாதிரி நீட்டாக இருக்கட்டும், கல்வி கடன் ரத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து நகை கடன் ரத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நிறைவேற்றலை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் சார். முடிச்சிருக்கீங்கல்ல. யார் வந்தால் கல்வி கடன் ரத்து பண்ணுவோன்னு சொன்னோம்? திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னார். இருங்க, திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னார் சார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அப்படி சொல்ல சார். ஃபர்ஸ்ட் சார் அப்படி சொல்லலை சார் அவர். ஆமாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் கல்வி கடன் ரத்து பண்ணோன்றது தான் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்துருந்தார் சார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா நீங்கள் கேட்குறது அத்தனையும் நாங்கள் பண்ணிடுவோம். அது நீங்கள் அப்போ சொல்லியிருக்கணும் சார். இந்தியா கூட்டணிக்கு ஆட்சி வந்தால் நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு. எதுக்கு? அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல சார். 2021 முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல சார். திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க. அதே தலைவலி கீழே போட்டு உட்காந்துனாங்கிறோம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி சார். முதல் கையெழுத்தே வந்து நாங்கள் நீட் தேர்வு ரத்து அப்படின்றது தான் சார். துணை முதல்வர் சொல்லியிருக்காரு சார். நாங்கள் வந்தோடனே
முதல் கையெழுத்தே வந்து அதற்காக திமுக போராடும். முதல் நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு சார் அவரு. முதல் கையெழுத்து சார் இப்ப கூட அந்த சமூக வலைதளங்கள்ல அந்த விஷயங்கள் இருக்கு, ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு சார். எப்படி ரத்து பண்ண முடியும்? அதுதான் சார், அது நீங்க அந்த ரகசியம் தெரியும்னு சொன்னார் சார். நாங்க ஆட்சிக்கு வந்தா ரகசியம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாரு. பண்றதுக்கு உண்டான வேலை கையெழுத்து வாங்கி 1 கோடி கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சு விட்டோம் சார். சட்ட ரீதியா போராட்டம் நடத்துறோன்றது துணை முதல்வர் சொல்லல சார். நாங்க வந்து ரத்து பண்ணுவோன்றத சொல்லியிருக்காரு சார். சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்போன்றத முதல்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான வாக்குகள் மாறி இருக்கலாம் சார். இளைஞர்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்தாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு. நாங்க வந்தோடனே முதல் கையெழுத்தே வந்து சத்தியமா சொல்லல சார், சொல்லியிருக்காரு சார். சொல்லலைங்க. அப்புறம் நீங்க நாங்க சொல்றது சமூக வலைதளங்கள்ல இப்பவும் இருக்கு சார். நாங்க வலைதளத்துல வச்சிருக்கீங்களா? நான் அது பாருங்க, தேர்தல் அறிக்கை என்கிட்டே இருக்கு. திமுக நீட்டை ரத்து பண்ணணும்னு தேர்தல் அறிக்கை இல்லையா சார்? நீட்டை ஒழிப்போம், ரத்து பண்ணுவோம், அதுக்கான முயற்சி எடுக்கிறோம். அதே இந்தியா கூட்டணி இப்போ ஆட்சிக்கு வந்திருந்தா நீ சொன்ன கல்வி கடன் ரத்து, நீட்டு, அதுலேயும் இன்னும் கேட்டால் என்னன்னா ராகுல் காந்தி வாயால் சொல்ல வச்சோம் இந்தியா கூட்டணி ஆட்சி. இது எல்லாமே நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலையே சார். இந்தியா கூட்டணிக்கு வரும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோன்றதை அப்போ சொல்லலையே சார். 24 தேர்தலை பற்றி நான் சொல்லுங்கிறேன். நான் 2021 சொல்கிறேன் சார். ஆமாம், நீட் தேர்வை ஒழிக்க முயற்சி எடுப்போம்னு சொன்னோம், முயற்சி எடுத்தோம். மோடி சர்க்கார் எங்களுக்கு எத்தனை பேர் செத்தாலும் நான் நினைக்க மாட்டேன்றான். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சோம். அது முன்னாடியே தெரியும் இல்லை சார் உங்களுக்கு? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தெரியும் இல்லை சார்? மத்திய அமைச்சரவை மாறினா மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இல்லை, மத்திய சர்க்கார் நியாயமாக நடக்கும்னு இருந்தோம். இப்போ அவங்க ஏமாத்திட்டாங்களா சார்? வேற யார் ஏமாத்தினாங்க? இப்போ இவர் வாக்குறுதி கொடுத்து அதனால அதை நம்பி பல இளைஞர்கள் இருந்ததெல்லாம் சார். என்ன இருந்தாங்க? நாங்கள் ரத்து பண்ணுறோம், ஸ்டாலின் வந்தால் ரத்து பண்ணுவாரு, உதயநிதி வந்தால் ரத்து பண்ணுவாரு அப்படின்னு வந்து மாணவர்கள் அவ்வளோ தைரியமாக இருந்தாங்க சார் அந்த காலத்தில். சும்மாங்க, எத்தனை மாணவர் இருந்தால் நீங்கள் காட்டுங்களேன் சார். நிறைய பேர் இருந்தாங்க சார். ஒவ்வொரு முறையும் திமுக வரும் நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க சார். இது வரைக்கும் ரத்து ஆகலை சார். இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் முழு மூச்சா சொன்னோம். இந்த கூட்டணிக்கு தலைவர், டெல்லி கூட்டணி தலைவர் ராகுல் காந்தியை சொல்ல வச்சோம் நாங்கள் வந்தால் பண்ணுவோன்னு. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோம் அப்படின்னீங்க, அதுவும் குறைக்கல. பெட்ரோல் விலை குறைக்கல, லிட்டருக்கு 5 ரூபாய் அப்படின்னு குறைக்கிறேன்னாங்க சார். 3 ரூபா குறைச்சமா இல்லையா? 5 ரூபா குறைச்சமா இல்லையா? 5 ரூபாய் சொன்னீங்க சார். ஆமாங்க, 3 ரூபா குறைச்சிருக்கணும்ல. இந்த எலெக்ஷனுக்குள்ள மற்றது குறைஞ்சிருமா சார்? குறைப்போம். அதே மாதிரி மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்ட்டு கனிமொழி சொல்லியிருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் வந்து எத்தனை தாய்மார்களுடைய மசூதி ஆண்ட, ஸ்கூல் ஆண்ட இதெல்லாம் மூடிட்டு தான் இருக்கும். மற்றதெல்லாம் சார் படிப்படியாக குறைப்போம். ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆகுது சார். ஆமாம், எப்போ சார் இன்னும் ஆட்சியை முடிய போகுது சார்? முடிய போகுது, இன்னொரு 5 வருஷம் ஆகும். அது அடுத்த டேர்ம்ல பார்த்துருக்கலாம் சார். இப்போ குறைச்சிருக்கமா இல்லையா? குறைச்சிருக்கீங்க சார், இன்னும் குறைக்கணும் அப்படின்றது தான் வந்து மக்களோட கேள்வி சார். அது எப்போ ஆகும் அப்படின்றது தான் அவங்களும் கேட்குறாங்க. அதான் குறைப்போம். இப்போ குறைச்சிருக்கமா இல்லையா? 600 கடை குறைச்சிருக்கமா இல்லையா? வாக்குறுதிப்படி குறைச்சிருக்கோம்ல, குறைப்போம். அதான் எப்போ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வந்து முதல்வர் சந்திக்கிறாங்க, ஓபிஎஸ் வந்து சந்திக்கிறாரு. கூட்டணிக்கு எதாவது மாறுதா சார்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை சொல்கிற இடத்துல நான் இல்லை. இல்லை, நீங்கள் இது ஒரு திமுக நிர்வாகியாக இந்த மாதிரி சந்திப்புகள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் தோணுது? அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, உடம்பு சரியில்லை, கேப்டன் மறைவப்போ அவர் பண்ண உதவிக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுக்கும் உடம்பு சரியில்லை விசாரிக்கிறதுக்கு வந்தோம்னு சொல்லிட்டாங்க. ஓபிஎஸும் அதான் சொன்னார். அதனால் அதுக்கு மேலே பதில் சொல்கிற இடத்துல நான் இல்லை. அது கூட்டணி வருமா வராதா அதெல்லாம் தலைவர் முடியும். 2026 திமுக சார்பாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுக்க போகிறாங்க சார்? தேர்தலை எதிர்கொள்வதற்கான என்னென்ன பணிகளில் திமுக ஈடுபட போகுது சார்? இப்போ செஞ்சுருக்கிற சாதனையை சொல்லி ஓட்டுங்க. இல்லை, எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பயணம் மேற்கொண்டு இருக்காரு, அங்கே வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வந்து வச்சிட்டு இருக்காரு. திமுக சைட்லேருந்து பெருசாக அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணல. நேற்று அந்த ஆம்புலன்ஸ் சம்பவம் மட்டும் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. எடப்பாடி வந்து மிரட்டுற தோணில் பேசுகிறாரு, இதோட அவர் நிறுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம். அவரோட பயணத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை சார். அவ்வளோ கூட்டம் கூடுது சார். அதாங்க கூட்டம் கூடுதுங்க. ஒரு பாம்பும் கீரியும் வச்சுன்னு ரோட்டில் உட்காருங்க, நீங்கள் எவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு பாருங்கள். அவர் முன்னாள் முதல்வர் சார். இருக்கட்டும், யார் வேணான்னு சொன்னீங்க? போகிற இடமெல்லாம் அவ்வளோ மக்கள் எழுச்சியாக வந்து கூடுறாங்க சார். எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்த்து தானே வந்தோம். இதை விட கூட்டம் கூடின ஆளெல்லாம் பார்த்து தானே வந்தோம், இதையும் பார்ப்போம்.
ஏன்னா இப்போ 3 முனை 4 முனை போட்டி அப்படின்றது வந்து திமுகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னார். விஜய் ஒரு பக்கம் தனியா நிக்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. அப்படி பிளவுபட்டு இருக்கிறது வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லாருமே ஒரு அணியில திரளணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அழைப்பு விடுக்கிறாரு. சீமானுக்கு அழைப்பு விடுத்தாரு. விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தாரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த இந்த சக்தியை வந்து வீழ்த்தணும் அப்படின்ற சீமான அழைச்சதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை, விஜய் அழைச்சது ஆட்சேபம் இல்லை. திமுக கூட்டணியிலே நாங்கள் வலுவாக இருப்போம்னு சொன்ன அப்புறமும் சார் அது அவரோட இது சார். இந்த மாதிரி இந்த தலித்களுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது. திருமாவளவன் கூட்டணியில் தான் இருக்காரு. இப்போ துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துக்கு கூட நாங்கள் வந்து முதல்வர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது வரைக்கும் அதுக்கான தீர்வுகள் கிடைக்கல சார். அப்படி இருக்கும்போது ஒருவேளை கூட்டணிக்குள்ள விரிசல் வருமோ அப்படின்ற நினப்பில் கூட அவர் சொல்லியிருக்கலாம்ல சார். வருமோ அது அவரோட ஆசையாக இருக்கலாம் சார். அவர் ஆசைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இந்த கூட்டணி உடையாது. இந்த கூட்டணி எங்கள் ஆட்சியோட சாதனை, முதல்வரோட உழைப்பு, எங்களுக்கு அரசியல். அது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார். கிட்டத்தட்ட 2022 24 வரைக்கும் 16,000க்கும் மேற்பட்ட போக்சோ சட்டங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சார். 6,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. திமுக வந்து பெண்களுக்கு ஆதரவான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழலில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது. அது எப்படி பார்க்க நடக்குது? ஆக்ஷன் இருக்குதா இல்லையா? ஆக்ஷன் எடுக்கிறாங்க சார். நடக்காமல் காப்பாற்ற வேண்டியதானே சார் அரசோட கடமை. அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன பண்ணணுமோ அதை தானே சார் பண்ணியிருக்கோம். எல்லாம் பண்ணி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நாங்கள் போய் நிவாரணம் கொடுக்குறோம், இல்லை வந்து அவங்களை தண்டிக்கிறோன்றது ஒரு பக்கம் சார். அதுக்கு நடக்காம பார்க்கணும் அப்படின்றது தானே சார் இது. நடக்காத இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யணும். அப்படி இருந்தும் குற்றங்கள் நடக்குது சார். பயணம் பண்ணுறதுக்கு பிங்க் ஆட்டோ விட்டுருக்கோம், நைட் ரோந்து விட்டுருக்கோம், நைட் ரோந்து போகும்போது பொம்பளை போலீஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். எல்லாம் பண்ணுறோம். அப்படி இருந்தும் குற்றங்கள் நடக்கிறதுக்கான காரணம் அதை மீறி நடக்கும்போது தான் சட்டங்களை கடுமையாக்கி, இப்போ நீங்களே பார்த்தீங்க பெண்களுக்கு எதிரான கொடுமைக்கு சட்டங்களே புதுசாகவே கொண்டு வந்திருக்கோம். புது ஜீவோ போட்டிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், பண்ணாமலாம் இல்லை. அதையும் மீறி நடக்குது, அதுக்கு ஆக்ஷன் இருக்குது. இதுதான் எந்த ஆட்சியிலையும் நடக்காமலாம் இல்லை, எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். நடந்தால் அதுக்கு என்ன அரசாங்கம் என்ன பண்ணுது அதை பார்க்கணும். அந்த ஆட்சியில் எப்படி பண்ணாங்க, இந்த ஆட்சியில் எப்படி பண்ணாங்க, அதை பாருங்கள். அந்த 16,000 கேசஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம் தானே சார். போக்சோ சட்டத்தில் மட்டும் அத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த 2 ஆண்டு கால ஆட்சியில் மட்டுமே இத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ அது ஆட்சியினுடைய அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி தானே சார் குறைக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுகவினுடைய ஆட்சியில் பெண்கள் இப்போ ஒன்றும் வேணாங்க. நீங்கள் மது கடையை குறைப்பீங்கன்னு கேட்டீங்க. இப்போ மதுவுக்காக முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணுறாரு, மது ஒழிப்பு. சார் நிறைய மதுபானங்களை வச்சிருக்கிறதே வந்து திமுகவினுடைய எம்பிக்கள் சார். புளிச்சு போன கதைங்க, அதை விடுங்க. நீங்கள் யாரு சார் அப்போ நீங்கள் மது ஒழிப்ப மது விலக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு உங்க ஆளுங்களே அதை வச்சிருக்காங்களே சார். எங்க ஆளுங்க வைக்கல, ஏடிஎம் ஆளுங்க வைக்கல, யாரும் வைக்கவே இல்லை சார். அது வேணான்றது சார். மக்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருங்க. அது தொழில் பண்ணுறாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? மது ஒழிஞ்சிட்டா அவங்க மூட்டு போகிறாங்க. அது அரசாங்கத்திட்ட தானே சார் இருக்குது, அதை பண்ணலாமே சார். பண்ணுவோங்க, அதான் சொன்னல, படிப்படியாக தான் குறைப்போம். நாங்கள் ஒரேடியாக ஒழிப்போம், ஒரேடியாக ஒழிப்புன்னு சொல்லி தான் 2016 தோற்றோம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அப்புறம் அப்போ அந்த வாக்குறுதி எதிர்படலையா சார்? அப்போ இது மொத்தமாக வந்து மதுவிலக்கை கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேங்க. 2016 அதை முதல் வாக்குறுதியாகவே சொன்னோம். ஜனங்க அப்போ முழுசாக ஒழிக்க வேணாம்னு சொல்லுதுங்க. ஜனங்க சொல்கிறாங்களா சார்? வேற ஓட்டு போட்டு என்ன அர்த்தம் சார்? அதுக்கு அது மட்டுமே காரணம் கிடையாது இல்லை சார், நிறைய காரணங்கள் இருந்திருக்கலாம் சார். நான் வந்து ஒரு உதாரணத்தை தான் சொன்னேன், அது ஒன்று தான் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ எப்படி 505 கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்தோம். அப்போ சொன்னோம், நாங்கள் வந்தால் மதுவை சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஒழிப்புன்னு சொன்னோம். அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வரல, வந்திருந்தால் அப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் படிப்படியாக குறைப்போம்னு சொன்னோம். 600 கடையை குறைச்சிருக்கோம், மீண்டும் குறைப்போம். மதுவில்லா தமிழ்நாடுன்னு வரும், அந்த வந்தே தீரம் அந்த காலம் வரும். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து நாங்கள் 6 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் 70,000 பேருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய காலி பண்ணிட்டங்களை எப்போ நிரப்புவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சார். அது அன்புமணி ராமதாஸ். அன்புமணியை விட்டுட்டு பேசலாமா? முதல்ல நல்ல பிள்ளைக்கு அழகு சார், அது உட்கட்சி பிரச்சனை சார். அது உட்கட்சி கிட்கட்சி ரோட்டுக்கு வந்தால் ரோட்டு பிரச்சனைங்க. உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள அடிச்சுன்னா அது வீட்டு பிரச்சனை. அதே நீங்கள் ரோட்டில் போட்டு அடிச்சுன்னா நான் வந்து கேட்பேன், என்ன நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் அது அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை சார். அது அவங்க பார்த்துமா சார்? அவர் ஆட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். ஒரு அப்பாவை ஒரு மகன் எப்படி நடத்தக்கூடாதுன்றதுக்கு உதாரணம்
இவர் எப்படி மற்றவங்களுக்கு வழி சொல்லுவார்? சார் அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, அவங்கள நம்பி ஒரு கட்சி இருக்கு சார். எல்லா ஒரு கட்சி தலைவரா அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு தான் சார் பதில் சொல்லணும். ஒரு ரவுடிக்கு பின்னாடியும் கூட்டம் இருக்குது, ஒரு தெருப்பொறிக்கு பின்னாடியும் கூட்டம் இருக்குது. கூட்டம் கூடும் 10 லட்சம் பேர் வரும், அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் பாலிடிக்ஸில், புரியுதுங்களா? அது ஓகே சார், பட் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லலையே சார். அதாங்க நாங்கள் வேலை வாய்ப்புகளை இல்லையா 70,000 தான் சார் வந்திருக்கு. மிச்சம் 5,30,000 காலி பணியிடங்கள் இன்னும் இருக்கு சார் அரசுத்துறையில். ஏங்க சார் 4.5 வருஷம் ஆகுது சார் ஆட்சிக்கு வந்து. ஆமாங்க, இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் சார் எடுத்துக்குவோம்? ஒருவேளை அடுத்த வருஷமும் நம்ம தான் வருவோம், அதனால வந்து அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு டவுட்டாக இருக்குதோ? மக்கள் தான் சார் சொல்லணும். இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதுதான் சார், மக்கள் அதை பார்த்துப்பாங்க சார். அதுக்காக வந்து இந்த முறை கொடுத்த வாக்குறுதியை வந்து நீங்க இந்த ஆட்சி நிறைவேற்றணும்ல சார். எந்த ஆட்சியில் 5 வருஷத்தில் கொடுத்த ஆட்சி எந்த ஆட்சி ஃபுல்லாக நிறைவேற்றிட்டாங்கன்னு எனக்கு சொல்லுங்களேன் கொஞ்சம் சார். அப்போ அவங்க பண்ணலாம், நீங்களும் பண்ண மாட்டீங்க சார். பண்ணுவோம், படிப்படியாக பண்ணுறோமா இல்லையா? நீங்களும் பார்க்குறீங்க. அதை இன்னும் வேகப்படுத்தணும். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு 200 பேருக்காவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காம வர்றதில்லை முதலமைச்சர். நீங்கள் சொன்ன ஒரு தொகை அப்படின்றது வந்து 6 லட்சம் சார். 70,000 அவ்வளோதான் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டை மட்டும் சொல்கிறீங்க, தனியார் வேலை வாய்ப்பு எவ்வளோ உருவாக்கி கொடுத்துருக்கோம்? அரசு துறையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்புவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதுதான் வந்து அவரும் கேள்வி கேட்குறாரு. எடப்பாடி அவர்களும் அந்த குற்றச்சாட்டு தான் வச்சிருந்தார், எப்போ தான் சார் நிறைவேற்றுவீங்க அப்படின்ட்டு. நிறைவேற்றும். அதான் கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வச்சுருக்கேன் சார், புரியுதுங்களா? போக போக பண்ணுவோம். அண்டு பாமக எதுவும் திமுக கூட கூட்டணி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா தேர்தல் அவங்க எப்படியும் கூட்டணி மாறுவாங்க அப்படின்றது வந்து நம்ம பல தேர்தலெலாம் பார்த்துருக்கோம். இதனால் அவங்க இன்னும் யார் கூட போகிறது அப்படின்றத சொல்லலை, தேமுதிகவும் அதை பற்றி சொல்லலை. அவங்க பஞ்சாயத்து முடிச்சிங்கன்னா அப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்க, அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும் சார். அவங்க ஒரு கட்சி ஒரு காலத்தில் வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் சார். இல்லைன்னு சொல்லுங்க, நான் இல்லைன்னு சொல்லியே. யார் பாமக யார்கிட்ட மாம்பழம் இருக்கும் போது யார்கிட்ட கொடி? இன்னொரு தர்ம யுத்தம் வருமோ சார்? இன்னொரு தர்ம யுத்தம் வருமோ கட்சியில்? இது கொலையில தான் போய் முடியும், தர்ம யுத்தம் வராது. ஒரு அப்பாவுக்கு போய் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கிற உலகத்தில் எங்கங்க பார்த்துருக்கீங்க? ராமதாசும் பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு இல்லை சார் அன்புமணி மேலே. கட்சியை வந்து ஒழுங்காக வளர்க்கலை, பார்லிமெண்ட்டுக்கு ஒழுங்காக போல, நான் சொன்ன விஷயங்கள் வந்து செய்யலை, இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. இவருக்கு என்ன இந்த கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்குற தகுதி எப்படி இருக்கும்? பார்லிமெண்ட் அட்டண்டன்ஸ்லேயே புவர் அட்டண்டன்ஸ் அன்புமணி கடைசி நாள் கூட போல சார். அப்புறம் எதுக்கு போனார் தெரியுமா? முத்தலாக் சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போகிறதுக்கு போனார். அதுதான் ராமதாஸ்க்கு கோவமோ அவர் மேலே? நம்ம சொல்கிற விஷயங்கள் பண்ண மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணாருங்க. அம்மாவை பாட்டில் தூக்கி அடிக்க வந்தார். இல்லை அவரும் சொல்கிற என்னோட அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரியான விஷயம் அவரும் சொல்கிறார் சார். 2 பேரும் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டுறாங்க. மாற்றி சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு மனிதனா ஒரு தாய்க்கு மகனாக நினச்சி பாருங்கள். அவர் இருக்கிறது கடைசி காலம். அந்த கடைசி காலத்தில் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, குழந்தையாக மாறிட்டார். இல்லை யாருன்னா சொல்லுவாங்களா? சொன்னால் யாருன்னா ஏற்றுக்குவாங்களா? எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. அவர் இன்னும் எவ்வளோ காலம் வாழ்ந்துட போகிறாரு உலகத்தில்? ஒரு மூத்த அரசியல் தலைவர் சார். பூரா கொஞ்சம் பொறுத்து இருந்து கையில் எடுத்து உனக்கு தானே 4-5 பிள்ளை இருக்குதா அவனுக்கு? ஒன்றும் இல்லை, நீ ஒரு ஆள் தானே. அப்படி இருக்கும்போது ஏன் சார் அந்த ஒரு அவசரம் அவருக்கு? எல்லாமே அவசரம், எல்லாமே அவசரம். அதான் அவரே சொல்றாரு 2026க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பயணம் போய் வராரு, பாமக வரணும், பாமக ஜெயிக்கணும் அப்படிங்கன்னா பேசுகிறாரு பாரு. திமுக தோக்கணும், திமுகவுக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு சீட்டு வந்துதா, அந்த ஒன்று கூட வரக்கூடாது. அவங்க வெற்றியோட திமுக தோல்வியை தான் அவர் வந்து பார்க்குறாரு. இது ஒரு நல்ல அரசியலுக்கு அழகு இல்லைன்னு சொல்ல வரேன். அப்போ அவங்க ஏடிஎம்கே கூட்டணின்றது கன்ஃபார்மா சார்? டிஎம்கே ஏன்னா வந்து ஒரு பக்கம் ராமதாஸ் வந்து டிஎம்கே பெருசாக வந்து அட்டாக் பண்ணி பேசல சார், அன்புமணி இன்னொரு பக்கம் வந்து டிஎம்கே தொடர்ந்து அட்டாக் பண்ணி பேசிட்டு 2 பேருமே ஒரு முரண்பட்ட கருத்தில் இருக்காங்களே சார். அதான் சொல்கிறேனே, அவங்க பஞ்சாயத்தே முதல்ல தீராத முன்னாடி அவங்க எங்கே போகிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியும். அந்த கட்சியினோட எதிர்காலம் என்ன சார்? கஷ்டம். எப்போ வந்து தனி மனித சுகத்தை ஒரு கட்சி தலைவன் நினைக்கிறானோ அப்போ அந்த கட்சி வாழறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஒரு 70% ஆஃப் தொண்டர்கள் வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க பொதுக்குழு கூட்டினது கூட நிறைய மாவட்ட செயலாளர்கள் வரல. ராமதாஸ் அவர்கள் கூட்டினது. அன்புமணி கூட்டும்போது நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க. ஒருவேளை கட்சிக்குள்ளேயே போகாதேன்னு சொன்னா என்னங்க பண்ணுவாங்க? சார் இருந்தாலும் ராமதாஸ் தானே சார் தலைவர். அதாங்க தலைவருங்க, இருந்தாலும் வயசில் மூத்தவர், அந்த பதவி அதெல்லாம் இருக்கணும்னா இவர்கிட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் அந்த ஓட்டர்ஸ் இருக்கான்ல, கட்சியில் எந்த பதவியும் எதிர்பார்க்காம அவங்க முழுக்க முழுக்க ராமதாஸ் பக்கம் தான் இருப்பான், இருக்கணும். அதான் நியாயம், தர்மம். ஏன்னா அவர் அவ்வளோ உழைச்சிருக்கார். மக்களுக்காக பல போராட்டங்கள் பண்ணியிருக்காரு சார். நானும் அந்த இனம் தான். அவரோட உழைப்பெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவர் உழைச்சி வளர்த்து வச்சிருக்காரு. அது அவருக்கு பின்னாடி அந்த சுகத்தை நீ அனுபவிக்கலாம். அவசரப்பட்டு அவரை இது மாதிரிலாம் பேசி ஒருவேளை அப்பா சில தவறான முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்றதுனால கூட அன்புமணி இது பையன் தானே தவறான முடிவு எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் கடந்த தேர்தலையே எம்பி தேர்தலில் ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சுருந்தா அந்த அம்மா சௌமியா ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சார். குறைந்த ஓட்டில் தான் தோத்தாங்க அவங்க. மனசாட்சியோடு சொல்லுங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலைன்னா நான் உனக்கு கொல்லி போட முடியாது, நீ எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொல்லி 2 பேர் அழுதாங்க. அப்படி என்ன சார் ஜெயிலுக்கு பயம்? நீ எப்படி தலைவனை சைன் பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் பார்க்குறீங்க திமுகவில் எத்தனை பேர் மேலே எத்தனை வழக்கு, எவ்வளோ வழக்கு, எவ்வளோ ஜெயில், நினச்சி பாருங்கள். இடி வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. என்ன முடியுமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் தாங்கணும். இல்லை, இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது சார். இடி வரும்போதெல்லாம் வந்து முதல்ல டெல்லி போகிறாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க சார். ஒரு வாட்டி தானே போயிட்டு இருந்தார். துரைமுருகன் வீட்டில் ரைடு வந்தோன்னா அவர் நைட்டாக கிளம்பி டெல்லி போகிறார் சார். அவரும் அவரோட பையனும் இந்த மாதிரி யார் வீட்டில் ரைடு வருதோ அவங்கெல்லாம் கிளம்பி உடனே டெல்லிக்கு போகிறாங்க சார். இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எதிர்கட்சிகள் இந்த மாதிரி குற்றம் சாட்டுறாங்க சார். திமுகங்க, இது திமுக. அதை மட்டும் நீங்கள் நினச்சிங்க மனசில். ஏங்க இந்திரா காந்தியை விட ஒரு தலைவராங்க. எமர்ஜென்சின்னு தெரியுமா? அட்லீஸ்ட் படித்தாது வரலாறு தெரியும் சார். அப்புறம் சார் இன்னைக்கு சுச்சுவேஷனை பேச சார். அப்போ வந்து அவங்க வந்து கட்சி வளர்த்தது எல்லாமே ஓகே தான் சார். இப்போ இருக்க ஏன் அவர் டெல்லி ஏன் போகிறாங்கன்றதுக்காக கேட்குறாங்க சார். மக்கள் பிரச்சனையை பற்றி பேச போனால் எப்பயோ ஒரு நாள் போகலாம் சார். இடி ரைட் நடக்குமோ மட்டும் ஏன் போகிறாங்கன்றது தான் சார் அவரோட கேள்வி. துரைமுருகன் போனார் சார். அவர் வீட்டில் நடக்கும்போது நைட்டாக கிளம்பி டெல்லி போகிறார் சார். மக்களுடைய பிரச்சனையை பேச போகிறேன்னு சொல்கிறார் சார். சரி, யாரை போய் பார்த்தாரு? அது நீங்கள் தான் சார் சொல்லணும் சார். நம்ம வெளில வர தகவல் மட்டும் தான் சார் நம்ம சொல்லணும். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. தெரியாதுன்னா தெரிஞ்சு பாதி தெரிஞ்சுன்னு மீதி தெரியலாம் பேசக்கூடாது. முழுசாக தெரிஞ்சுன்னு பேசணும். இப்போ டெல்லி போனது உண்மை தானே சார். அவர் போனார். மக்கள் பிரச்சனையை இப்போ நான் டெல்லிக்கு போனேன், என் வீட்டில் ரைடு வந்துச்சுன்னு அர்த்தமா? ரைடு வந்தப்போ தான் சார் போனார். 20,000 போனார் சார். ஆமாம், டெல்லிக்கு போனாவே உங்களுக்கு ரைடுன்னு இருக்கலாம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகலாம், எவனா ஃப்ரெண்டை பார்க்க போகலாம். அந்த நேரத்தில் போனோமான்றது தான் சார் கேள்வி. அந்த நேரத்தில் போனால் இந்த நேரத்தில் போனால் நீங்களாக கதை கட்டினா யாருன்னா சொன்னால் இவன் இந்த நேரம் போய் பார்த்தாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட 10 கார் மாறி போனார். அதுக்கு பயந்து தான் போனாரா? அவர் ஆல்ரெடி பிஜேபியில் கூட்டணி சேர்ந்தார்ல சார். ஆல்ரெடி எங்கே சேர்ந்தார்? காரு மாறி காரு அந்த சாமி படத்தில் வில்லன் ஏறாமன் கொண்டா சீனிவாசராவ். அது மாதிரி தானே போனார். என்ன சொன்னார்? போயிட்டு வந்து கட்சி ஆஃபீஸை பார்த்துட்டு வர போனான்னு சொன்னாரா இல்லையா? அமித்ஷா அதுக்குள்ளே ட்வீட் போட்டார் சார், என்டிஏ கூட்டணி அப்படின்ட்டு. அது மாதிரி இதுக்காக இவங்க போனாங்கன்னா வெளியே வருமா வராதா? எதுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆராத்தா செத்தாலும் பொழுது தெரிஞ்சால் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அதனால் யூகத்துக்கெல்லாம் கேள்வி கேட்டு என் நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாங்க. அண்ட் திமுக சமூக நீதி கட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் திமுகவினுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் சாதி ரீதியிலான மோதல்கள் வந்து நிறைய நடந்திருக்கு சார். நம்ம கவிஞருடைய மரணத்தை பார்த்தோம். அந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. திருமாவளவன் கூட்டணியிலே இருக்கார். அவரும் அப்பப்போ குரல் கொடுக்குறாரு. இதை ஒடுக்கிறதுக்கு வந்து திமுக சார்பில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது சார்? எல்லாம் என்ன முடியுமோ எல்லாத்தையும் எடுக்கிறேங்க. ஆணவ கொலை எதிர்த்து சட்டம் போடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சட்டம் போட போகிறோம். புரியுதுங்களா? இது வந்து ஆண்டாண்டு காலமாக ஊறி போனது. இந்த சாதிய கொடுமை இருக்குல்ல. பெரியார் எடுத்த உடனே கடவுள் இல்லை, செருப்பால் அடித்தார், பிள்ளையாரை உடைச்சாருலாம் சொல்கிறாங்களா? அவர் எடுத்த உடனே அப்படி சொல்லலை.
சாதிக்கு காரணமாக இருந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை சொல்லி தான் நம்மளை ஏமாற்ற பார்த்தான். சாஸ்திரத்தை ஒழிச்சிடணுன்னு சாஸ்திரம் வந்து இங்கே யாரும் கண்டுபிடிக்கல, இது கடவுள் கண்டுபிடிச்சான்னா. அப்போ கடவுளே இல்லைன்னு. அவர் ஃபேமிலி அவ்வளோ தெய்வ பக்தி உள்ள ஃபேமிலி. இந்த சாதிய கொடுமையை ஒழிக்கிறதுக்காக தான் அவரோட வாழ்க்கையே அர்ப்பணித்தார். அது இன்னும் தொடருது. இப்போவும் அது இருக்குல்ல சார்? நான் தொடருதுன்னு சொல்கிறேன்ல, இருக்குன்னு. திமுகவிலே வந்து சாதி பார்த்து தான் வந்து வேட்பாளரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சமூக நீதி பேசுகிற திமுக, பெரியாரை ஃபாலோ பண்ணுற திமுக, ஐஎஸ் சாதி பார்த்து ஒரு வேட்பாளர் நிறுத்தணும் எல்லா சட்டமன்ற தொகுதியிலுமே சொல்கிறாங்க சார். சொல்கிறாங்க, போகிறாங்க. எனக்கு சார் அது உங்களுக்கே தெரியும் சார். நீங்கள் சின்ன தம்பி இதே இவர் முக்தார் அவரை போய் கேளுங்க, நான் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கினேன் வாத சார். பார்த்தீங்கல்ல, அதனால் நீங்கள் வயசில் சின்னவராக இருக்கீங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் பேட்டி எடுக்க வந்துக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்களா சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். திமுகவில் அப்போது சாதி ரீதியான அவசியம் இல்லைன்றீங்களா? அவசியம் இல்லைன்ற பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க. பார்க்க மாட்டோம். இந்த கட்சி அதுக்கு தானே வந்தது. நீங்கள் ஒரு சேர் போட்டு உட்காந்துருவீங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது. இதுக்கு பாடுபட்ட கட்சி. அப்புறம் நாங்கள் போய் சாதி பார்க்குறோம், மீதி பார்க்குறோன்னா அது எப்படி பார்க்க முடியும்? அதுக்காக தானே இந்த கட்சியே. சொல்லுங்கள். ஆடு மாடு போகலாம் ஒரு தெருவில், நீ நானும் போகக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கு தானே போராடணும். அதுக்கு தானே 97 வயசு வரைக்கும் மூத்திர சட்டியை கையில் எடுத்து திரிஞ்சார். அவரை தான் நாங்கள் விஜய் மாதிரி பெரியார் எங்கள் கொள்கை தலைவர்னு சொல்லிவிட்டு அவரை கேவலப்படுத்தினா அதுக்காக வீட்டில் படுத்து தூங்குற ஆள் நாங்கள் கிடையாது. அறிக்கை வந்துச்சு சார், விஜய் அவர்கள் கொடுக்கல, ஆனந்தும் ஆதவர்ஜன் தான் கொடுத்தாங்க. இப்போ இதை கேட்க மாட்டீங்களா? அதுதான் சார், 2ஆம் கட்ட தலைவர்கள் கொடுக்குறாங்களே சார். இப்போ நாங்கள் போராட்டத்துக்கு மந்திரி போனால் ஏன் முதலமைச்சர் போலன்னு சார், அந்த துறையோட மந்திரி போல அப்படின்றத முதல் குற்றச்சாட்டு சார். ரெண்டாவது வந்து முதல்வர் வந்து அந்த கைது நடந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வந்து படம் பார்க்குறாருன்றது இன்னொரு குற்றச்சாட்டு சார். படம் பார்க்க டைம் இருக்குது, அப்போ வந்து மக்களை பார்த்து சந்திக்க டைம் இல்லையான்னு கேட்குறாங்க சார். படம் பார்க்க டைம் இருக்குது, மக்களை இந்த நீங்கள் பார்த்த முதலமைச்சரில் உங்கள் மனசாட்சிக்கு சொல்லுங்கள், இப்படி உழைக்கிற முதலமைச்சரை பார்த்தீங்களா? உங்கள் வயசில் ஏதாச்சும் ஒரு முதல்வர் வந்து மக்கள் வந்து போராட்டத்தில் இருக்கும்போது டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன் சார். எல்லாமே அவங்க பண்ணாங்க அவங்க வேணான்றது தான் சார் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள். அப்போ திரும்ப நீங்கள் அதே பண்ணி அவங்க பண்ணாங்கன்னு சொல்கிறது என்ன? அது மாதிரிலாம் சொல்லலான்னு சொல்ல வரேன். அதெல்லாம் பார்த்த தமிழ்நாடு நீங்கள் தானே. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இவங்களை போராடுறோம், எங்கள் பார்க்கறதுக்கு முதல்வருக்கு டைம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரி, அலுவலக வேலையாயிட்டோம், ஆனால் படம் பார்க்குறாரே சார், அதுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சார். போராடுற மக்கள் கேட்குறாங்க சார். ராத்திரியில் பாடம் பார்த்துருந்தாரு, அது கூட தப்பா? எங்களை வந்து பார்த்துட்டு போகிறோம், நாங்களும் ராத்திரி தான் சார் போராடுறோம், மழை வெயிலுக்காக போராடுறோம் சார். நான் என்ன கேட்குறேன், அப்புறம் மேயர் எதுக்குங்க? அதை தீர்வு எட்டப்படலையே சார். தீர்வு எட்டப்படலன்றதை முதல்ல வந்து பேசணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை அவங்க வைக்கிறாங்க சார். அதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், உளவுத்துறை எத்தனை இன்டெலிஜென்ட் இருக்குது. அவங்கெல்லாம் பல்ஸு பார்த்து போகணுமா வானாவான்னு டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து அரசாங்க விஷயம், புரியுதுங்களா? நீ என்னன்னா மேலே இருந்த வாரியாக பேசிட்டு போயிட முடியாது, புரியுதுங்களா? எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, எவ்வளோ ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் இவங்கள பார்க்கலன்றதுக்காகவே உடனே தூய்மை பணியாளர்கள்லாம் ரோட்டில் விட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, புரியுதுங்களா? பாஜகவினுடைய எதிர்காலம் எப்படி சார் 2026 எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து இப்போ 2024 வந்து ஒரு கணிசமான தொகையில் அவங்க வாக்குகள் வாங்கியிருந்தாங்க சார். இந்த முறை வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி போயிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா திமுகவினுடைய பிரதான எதிரி வந்து பிஜேபி தான். அதிமுக கூட 2ஆம் கட்டமாக தான் வந்து தலைவர்கள் டீல் பண்ணுறாங்க. முதல்ல வந்து அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி அவங்க இடத்துல இவங்க வந்து உட்காரத்துக்கு தான் பிஜேபி பிளான் பண்ணி, நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த எந்த கட்சி ஒன்றா எடுத்து பாருங்கள், அந்த கட்சி காணாமல் போயிடும். திமுகவும் ஒரு காலத்தில் வந்து கூட்டணி வச்சுருந்தாங்களே சார் பிஜேபியோட. நல்ல கேள்விக்கு வந்தீங்க. இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி மாதிரி 10 கார் மாறி ஏறி போய் திருட்டுத்தனமாக கையெழுத்து போட்டு நாங்கள் போகலன்னு சொல்கிறது ஆள் இல்லை. நாங்கள் வாஜ்பாயை ஆதரித்தோம், ஜெயலலிதா அவர்கள் ஆதரவு எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் போய் ஆதரிச்சிங்க சார். ஆதரித்தோம். என்ன சொல்லி ஆதரித்தோம்? மினிமம் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதில் கையெழுத்தை வாங்கி நான் ஆதரித்தோம்.
அதுதானே சார் அமித்ஷாவும் சொன்னார், என்னன்னு சொன்னார்? மினிமம் ப்ரோக்ராம் போடுவோம் அப்படின்ட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் சார். அந்த கூட்டணி அறிவிக்கும் போது நாங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு அஜெண்டால இருப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தார் சார். ஏங்க நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே கடிதம் வாங்கியிருந்தாங்க, கூட்டணியை சேர்ந்தோம். அது நடக்கலை. ராமர் கோயில் கட்ட விட்டோமா, ஆர்டிகல் 370 நீக்க விட்டோமா, பொது சிவில் சட்டம் எத்தனை வர விட்டோமா, இதை பற்றிலாம் பேசுனா நாங்கள் இருக்க முடியாது. பேசாமல் இருந்தீங்கன்னா இருக்கலாம். இதுதான் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் உள்ள வேலை. அதை ஏற்கனவே கலைஞரே சொல்லியிருக்கார். ஒரு நல்ல கட்சியில், ஒரு கெட்ட கட்சியில் ஒரு நல்ல தலைவர் வாஜ்பாய், புரியுதுங்களா? அவர் வேறு, இப்போ இருக்கிற அமித்ஷா வேறு. அதனால் திமுக மாதிரி நீங்கள் அதிமுக நினைக்காதீங்க. இந்த கட்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிடுறாங்க, பார்த்தீங்களா? அந்த முழுசாக எடப்பாடி கையில் கட்சி போயிடுச்சு, ஓபிஎஸ்ஸை இது பண்ணிட்டாங்க. அவரோட எதிர்காலம் என்ன சார்? அவரு வந்து எல்லா பக்கமும் போகிறாரு, எடப்பாடி வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஸ்டாலினை பார்க்குறாரு. துரோகத்தின் மொத்த உரிமை எடப்பாடி பழனிசாமி. இந்த ரெட்டையில சின்னமும் சார் அதை எதிர்த்து கேஸ் போடுறது ஓபிஎஸ் சார். இருங்க, ரெட்டையிலை முடக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, முதல்ல ஓபிஎஸும் மதுசூதனன்கிட்ட தான் கட்சின்னு அங்கீகாரம் கொடுத்தாங்க ரெட்டையிலே. அதை சேர்த்தாங்கல்ல, 2 பேரும் சேர்ந்தபோது சேரும்போது அந்த ரெட்டையிலையோடு வந்து சேர்ந்தார். என்னென்னா பண்ணிட்டு போட்டோம், அது உங்கள் கட்சி விவகாரமாவோட வந்துட்டு போட்டோம். சாதாரண ஒரு மனுஷனாக பார்க்கும்போது அவர் ஒரு கட்சியில் கடைசியில் என்ன பண்ணார்? எந்த கோரிக்கையும் இல்லை, கட்சியில் சேர்த்துக்குனா போதுன்னு கூட சொல்லிட்டார். இதை விட ஒரு மனுஷன் என்ன சொல்லணும்? அதே ஓபிஎஸ் தான் சார் வந்து ரெட்டையிலையை முடக்கணும், அம்மாவினுடைய சின்னம் அதை வந்து முடக்கணும், எம்ஜிஆருடைய சின்னம் அதை முடக்கணும்னு வந்து கேஸ் போட்டதும் அதே ஓபிஎஸ் தான் சார். அதுதான் சொல்கிறேன், கேஸ் போட்டாருங்க. ஆனால் அந்த 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 சின்னம் யாருக்கு கொடுத்தாங்க? எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு தானே கொடுத்தாங்க. அதோடு தானே வந்து சேர்ந்தார். அதை எடப்பாடி அபகரிச்சிட்டாரா சார்? அப்படின்னா தொண்டர்கள் அவர் பேர் நின்று இருக்கணும்ல சார் ஓபிஎஸ் பின்னாடி. அது நிற்கலை, தக்க வச்சிக்கலன்னு கூட சொல்லலாம். நிற்கலைன்றதை விட அவரால் தக்க வச்சுக்க முடியலன்னு கூட சொல்லலாம். அவரோட எதிர்காலம் சார் வர தேர்தல் எப்படி சார் இருக்கும்? தனியாக எதுவும் கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? தனியாக கட்சி ஆரம்பிப்பாரான்னு தெரில. ஏன்னா அவரை வந்து 3 டைம் ஜெயலலிதா சிஎம் ஆகிட்டாங்க, அதையும் பார்க்கணும். அவர் இப்போ அன்வர் ராஜா மாதிரியோ இது மாதிரியாக இருந்தால் 2ஆம் கட்டத்தில் இருந்தால் அவர் பாட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணி ஏதோ ஒன்று ரன் பண்ணலாம். அவர் நிலைமை கொஞ்சம் பரிதாபத்துக்குரிய நிலைமை. அது தனி கட்சிக்கெலாம் வாய்ப்பு இல்லைல்ல சார்? இருக்காது சார். இந்த திராவிடம்னா என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியல சார், அதனுடைய உண்மை பொருள் என்ன அப்படின்றது. அப்படின்னா என்ன சார்? தென் தமிழ்நாடு திராவிட நாடுன்னு சொல்கிறோம். இதுதான் திராவிடம், புரியுதுங்களா? எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கறது தான் திராவிடம். கீழே இருக்கிறவனை மேலே ஏற்றி விடுறது தான் திராவிடம். யாரையும் ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் திராவிடம். மொத்தத்தில் சொல்லப்போனால் பாவப்பட்டவர்களுக்கு, பள்ளத்தில் இருப்பவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் உழைப்பது தான் திராவிடம். அந்த ஆட்சி நடக்கிறதுனால இது திராவிட மாடல். உழைச்சவங்களாம் பதவி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. குடும்ப அரசியல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து திமுக மேலே எப்போவுமே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரி, உதயநிதிக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கா? துரைமுருகனுக்கு கொடுத்துருக்கலாம் சார், மற்ற தலைவர்களாக வந்து இருக்காங்க. அது இருக்கும்போது உதயநிதிக்கு மட்டும் துணை முதல்வர் பதவி கொடுப்பது ஏன்? இப்போ இன்பநிதி கூட வந்து நிறைய பேர் பேனர்லாம் வச்சுருக்காங்க, அவருக்கான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இந்த குடும்ப அரசியல், இந்த வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடருதோ? வாரிசு அரசியல் நீங்கள் ஏங்க கட்சி, புரியுதுங்களா? உதயநிதியை ப்ரமோட் பண்ணுறது பண்ணலாம், கட்சிக்காரன் பண்ணலாம். மக்கள் ஓட்டு போடணுமா இல்லையா? மக்கள் ஓட்டு. உதயநிதியோட கட்சிக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இருக்காங்க. அது அந்த கட்சி ஒன்று சேர்ந்து செயற்குழு பொதுக்குழு சேர்ந்து அவரை ப்ரமோட் பண்ணும்போது நீங்கள் வெளியே இருந்து இந்த கேள்வி எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் முதலோட பையன் அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கட்சி அவங்க தானே சார் சப்போர்ட் பண்ணும். பட் சமூக நீதி சொல்கிற இல்லை எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து இந்த கட்சி நல்லா இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, கடைநிலை தொண்டன் கூட அதிமுகவில் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, திமுக ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி அவரை மாதிரி முதலமைச்சர் ஆகணும்னா செத்து போயிடுவேன். அவரை மாதிரி முதலமைச்சர் வாய்ப்பு எனக்கு வருதுன்னா, அவரை மாதிரி அவர் எப்படி ஆனாரோ அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா விஷத்துண்டு செத்துருவனை தவிர அந்த பதவியை ஏற்றுக்க மாட்டேன். அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அதை பயன்படுத்தினாங்க சார். ஏங்க அந்த வாய்ப்புன்றீங்க? யாருங்க கொடுத்தாங்க வாய்ப்பு? சசிகலா அம்மையார் கொடுத்தாங்க சார். தூக்கு போட்டு சாவலாம் அப்படி போய் வாங்குறதுக்கு.
அதுதான் அவங்களே சொல்றாரு சார். நீங்க ஆட்சி மேல ஏதாவது குறை சொல்லுங்கன்னா அதுக்கு பதில் சொல்றாங்க. எப்படி போனன்றத வந்து நீ வந்ததே தப்பு, வந்ததே தப்பான வழின்னு சொல்கிறேன். அப்புறம் நீ வந்தது 4 வருஷம் 4.5 வருஷம் கதை கேட்டுனுக்கிறீங்க மறுபடியும். அந்த மாதிரி வந்து அங்கே சீனியர்லாம் இல்லையா? அவரோட சீனியர்லாம் இல்லை. அதுதான் சார் அவரும் சொல்றாரு. அதிமுக யார் வேணா வரலாம், வரலாம், யார் வேணா வரலாம் தான் இப்படி ரோட்டில் நிற்கிறீங்க. யார் வரணும்னு டிசைட் பண்ணி வந்ததுனால தான் இந்த கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம்? 49 ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி வரைக்கும் உதயசூரியன் சின்னமும் கருப்பு சிவப்பு கொடியும் எங்கேயும் சோட போகாமல் யார்கிட்டையும் விலை போகாமல் இருக்குதுன்னா இதை நாங்கள் பார்த்து ஆராய்ஞ்சி யார்கிட்ட கொடுக்கணும்னு கொடுக்கறதுனால தான் இந்த கட்சி இப்படி இருக்குது. அங்கே அதெல்லாம் இல்லாததுனால தான் எம்ஜிஆர் செத்தவொன்னே ஒரு வாட்டி போச்சா, ஜெயலலிதா செத்தவொன்னே ஒரு வாட்டி போச்சா, ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரு வாட்டி போச்சா இல்லையா? இந்த கட்சியில் அது மாதிரி என்ன ஆயிருக்கு? எத்தனை பிளவு, எத்தனை துரோகம், எல்லாத்தையும் தாண்டி நிற்குதா இல்லையா? அவர் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, இந்த துரைமுருகன் அவர்களுக்கோ இல்லை வந்து ஜெகத் ரட்சன் அவர்களுக்கோ டிஆர் பாலுக்கோ இல்லாத தகுதி வந்து நான் என்ன சொல்கிறேன், செங்கோட்டையனை கொடுக்காத உனக்கு எப்படி முதலமைச்சர் கொடுத்தாங்க? அவர் காலில் விட மாட்டான்னாரு, நீ காலில் விழுந்து, அவ்வளோதான் வித்தியாசம். உன்னோட சீனியர் தானே, அவருக்கு ஏன் கொடுக்கல? இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை. வெளியே இருந்து கேள்வி கேட்கறது தகுதி கிடையாது. அந்த கட்சி ஒரு வேட்பாளராக அறிவிக்கலாம், அந்த கட்சி ஒரு வேட்பாளராக அறிவிக்கலாம். மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் உதயநிதி ஏன் குத்தீங்கன்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் ஓட்டு போட்டு 70,000 ஓட்டில் ஜெயிக்க வச்சாங்க. எம்எல்ஏ ஜெயிச்சாரு சார். ஆமாம், அதுக்கப்புறம் மந்திரி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் துணை முதல்வர் வந்து கொடுத்தாங்க சார். ஏன் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க? எம்எல்ஏவை கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க? ஒரு தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி வெற்றியை ஈட்டினத்துக்கு பின்னாடி தான், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் மந்திரி. அதே மாதிரி எம்எல்ஏ நிறைய ஜெயிச்சவங்க எம்எல்ஏ நிறைய பேர் இருக்காங்களா சார்? யாருக்கு கொடுக்கணுன்ற டிசைட் பண்ணுறது கட்சி, செயற்குழு, பொதுக்குழு. வெளியே இருக்கிற 3வது மனுஷன் அதை மூக்க நுழைக்கிறது தப்பு. இது கட்சியோட வேலை. இல்லைன்னா எப்போ சாப்பிட்டு போயிருப்பாங்க இந்த கட்சியை. அப்படிலாம் கட்டமைப்பு இல்லாமல் போயிருந்தா மகாராஷ்டிரா மாதிரி ஆயிருக்கும். ஷிண்டே, அப்புறம் பவார், அஜித் பவார், இந்த கதை தான் ஆயிருக்கும். அதுதான் எதிர்பார்க்குறான் எல்லாரும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்காது இந்த கட்சி. அண்ட் இறுதியாக 2026 திமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு தேர்தலாக இருக்கும் சார்? நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தேர்தலாக தான் இருக்கும். ஜெயிப்போம், மீண்டும் ஆட்சி. 200க்கு மேலே அப்படின்னு வந்து முதல்வர் சொல்கிறாரு. அது எப்படி சார் சாத்தியமா? வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி சார். நன்றி.